அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நபி தோழர் உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பாங்க. இந்த ஹதீஸ் முஸ்னத் இமாம் அஹ்மத் மற்றும் இப்னு ஹிப்பான் போன்ற ஹதீஸ் நூல்களில் பதிவு செய்யப்பட்டது. உங்களில் யார் 6 விஷயத்துக்கு அண்டி அதிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்வதாக யார் என்னிடம் பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள், அது அல்லாஹுல் ஜன்னா, அவருக்கு நான் சொர்க்கத்துக்காக வேண்டி நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முதலாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பேசுனா முடிந்த அளவுக்கு உண்மையை பேசுங்க. நான் தற்கால சூழ்நிலைகளில் எதுக்கு பொய் சொல்லணுங்கிற விவஸ்தை இல்லாமல் நிறைய நபர்கள் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. முடிந்த அளவுக்கு நீங்கள் உண்மையை பேசுங்க. இரண்டாவதாக, ஒரு நபருக்கு வாக்குறுதியை கொடுத்தா ஏமாத்தாமல் முடிந்த அளவுக்கு அதை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்யுங்க. மூன்றாவதாக, உங்களை நம்பி ஒரு பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது, அந்த பொறுப்புக்கு அமானிதத்தை நிறைவேற்றக்கூடிய நபர்களாக நீங்கள் மாறிவிடுங்க. நாலாவது, உங்களுடைய அபயங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். அஞ்சாவது, உங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள். ஆறாவது, உங்களுடைய கரங்களை என்ன செய்யுங்க, தீயவைகளை விட்டு தடுத்து கொள்ளுங்கள். இந்த 6 விஷயங்களுக்கு நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்வதாக இருந்தால் நிச்சயமாக நான் அவருக்கு சொர்க்கத்தை கொண்டு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதே மற்றொரு ஹதீஸில் ஸஹர் இப்னு சஅத் ஸாயிதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பாங்க. இது ஸஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டது. மையம்மல்லி மா பைன லஹ்யைஹி, யார் 2 தாடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த நாவை நல்ல விதத்தில் பயன்படுத்துவதாக என்னிடம் பொறுப்பேற்றுக் கொள்கிறாரோ, வமா பைன ரிஜிலைஹி, 2 தொடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த மர்ம உறுப்பை ஹலாலான விஷயத்தில் மட்டும் பயன்படுத்துவதாக யார் என்னிடம் பொறுப்பேற்றுக் கொள்கிறாரோ, அல்லாஹுல் ஜன்னா, அவருக்கு நான் சொர்க்கத்தை கொண்டு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பானவர்கள், பெரும்பான்மையான தவறுகள் ஒன்று நாவின் மூலமாக ஏற்படுகிறது, மற்றொன்று மர்ம உறுப்பின் மூலமாக ஏற்படுகிறது. பெரும்பான்மையான தலைவர்கள் தவறி விடுவதும் கூட இவைகளின் மூலமாகத்தான். அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை நல்ல வழியில் கொண்டு செல்வதற்கு யார் பொறுப்பேற்றுக் கொள்கிறார், அவருக்கு நான் சொர்க்கத்தை கொண்டு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று வாக்குறுதி தர்றாங்க. அதை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை தான் நாம் அனைவருக்கும் தந்த அருள் புரியும்.